லக்ஷ்மி, உனக்கு எது எப்படி பண்றதுன்னு தெரியாதுன்னு நினைச்சேன். கிச்சன்ல எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா? அது அத்தை, நான் அத கவனிக்கவே இல்ல. கவனிக்கணும் லக்ஷ்மி. சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். என்ன செய்யக்கூடாதுங்கறத தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை உன்னை சுத்தி நெருப்பு பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணிருப்ப? கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? ஏதாவது அசம்பாவிதம் ஆயிருந்ததுன்னா நந்தன் குடும்பத்துக்கு தான் அப்புறம் தீராத பழி ஏற்பட்டிருக்கும். திரும்பவும் லாயர் போலீஸ்னு வந்து தேவையில்லாத பிரச்சனை தான் உருவாகி இருக்கும். உங்க மருமகளை என்ன பண்ணீங்க, கொலை பண்ண முயற்சி பண்ணீங்களான்னு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. போலீஸ் கேக்குற தேவையில்லாத கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம குற்றவாளி மாதிரி அவங்க முன்னாடி நிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும். உனக்கு ஏதாவது நடந்திருந்தா அதெல்லாம் நாங்க தான் பண்ணோன்னு காரணம் சொல்லி குடும்பம் மொத்தத்தையும் ஜெயிலுக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த மேடத்தோட டார்கெட்டே அதுதானேக்கா. நம்மள ஏதாவது ஒரு வகையில கண்டபடி அலைய வைக்கணும், மத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்தணும். அது வரைக்கும் இவளுக்கு நிம்மதியாவே இருக்காது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவ்வளவு சுலபமா நம்ம எடுத்துக்கூடாது. மண்டையில ஏற மாதிரி சொன்னாதான் அடுத்த வாட்டி இந்த மாதிரி நடந்துக்காம அவ கவனமா இருப்பா. என்னம்மா இது? ஏன் அஜாக்கிரதையா இருந்த? நீ எப்பவும் பொறுப்பா நடந்துக்குவேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். கிச்சன்ல போய் இப்படி கவனக்குறைவா இருந்தா எப்படிப்பா? இது வரைக்கும் உன்னால இந்த வீட்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாமே போதும் போதும் தான் இருக்கு. இதுக்கு மேலேயும் புதுசா நீ உருவாக்க நினைக்காத. ஆமா, இனி இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. கண்டிக்கிறதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சொல்லிட்டீங்கல்ல, இனிமே அவ ஜாகிரதையா இருந்துப்பா. இனி இதே விஷயத்தை இழுத்துக்கிட்டு இருக்காதீங்க. ஆமா, லக்ஷ்மி அப்படி மெய் மறந்து நின்னுகிட்டு இருந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும்? இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்ல. போன் எடுக்கலன்னா விட்டுற வேண்டியது தானே. சும்மா கால் பண்ணி சாவடிச்சிட்டு இருக்கா. அம்மா வேற எனக்கும் சைலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா என் மனசுல ஜானு மட்டும்தான் இருக்கா. ஒரு பக்கம் ஜானு சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரமாட்டேங்குது. இன்னொரு பக்கம் என்னால வீட்டுல கிளாரிட்டியே கொடுக்க முடியல. அட்லீஸ்ட் நானாவது ஒரு முடிவு எடுக்கலான்னா ஜானு கிட்ட நான் மனசை விட்டு பேசணும். ஆனா ஜானு எனக்கு அதுக்கு சான்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறா. Janu, please lift the call. ப்ளீஸ் லிஃப்ட் த கால் ஜானு. நான் உங்ககிட்ட ஒரு 10 minutes பேசணும். ப்ளீஸ் லிஃப்ட் த கால் ஜானு. நான் உன்கிட்ட ஒரு 10 minutes பேசணும். உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த ஜானு எதுக்கு தேவையில்லாம இப்படி பிஹேவ் பண்றா? நான் என் மனசுல இருக்கிற விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் அவ தப்பா தான் புரிஞ்சுக்கிறா. நாளைக்கு நான் எப்படியாவது அவளை மீட் பண்ணி என்னோட இன்டென்ஷன் என்னன்னு அவளுக்கு சொல்லணும். மித்ராக்கு பொண்டாட்டின்னு உன்னை நினைச்சு நீ வேணா பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா மித்ராவோட மனசுல என்னைக்கும் உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்கவே இல்ல. மனிஷா, இந்த சின்ன விஷயத்தை எதுக்கு நீ இவ்ளோ பெருசாக்க பாக்குற? வீட்ல நடக்கிற பூஜைக்கும் அவளோட சிச்சுவேஷனை நீ எதுக்கு முடிச்சு போடுற?
அப்படி இல்ல மித்ரா. மனிஷா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இத்தோட விட்டுடு. அப்படி இல்ல ஆண்டி. விட்டுடுன்னு சொல்றல்ல. இப்போ இவன் இவ்வளவு அர்ஜென்ட்டா அந்த பாஸ்போர்ட்டை பார்க்கலன்னா என்ன ஆயிட போகுது? ச்சே, இப்போ என்ன பண்றது? என்ன யோசிக்கிற லக்ஷ்மி? பாஸ்போர்ட்டை கொடு. மித்ரா, என்னடா? எங்க நான் ஒரு வாட்டி பார்க்கறேன். லக்ஷ்மி, நல்லா இருக்குடா. பாஸ்போர்ட்டும் வந்துருச்சு. அதனால அடுத்த விசாவையும் அப்ளை பண்ணிட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஆமா லக்ஷ்மி, முதல்ல இந்த பாஸ்போர்ட் எடுத்துட்டு போய் சாமி அறையில பூஜையில வைமா. எல்லாம் நல்லதே நடக்கும். போம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க லக்ஷ்மி தானே? ஆமா சார். நீங்க அரவிந்தா மாலினியோட மருமக தானே? ஆமா சார். நான் உங்களை ரொம்ப நாளா மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் மேடம். நீங்க என்ன பார்க்கணும்னு நினைச்சீங்களா? ஆமா மேடம். நீங்க என் பசங்களை காப்பாத்தின தேவதை. அதுக்கு உங்களை பார்த்து பேசணும்னு நிறைய ட்ரை பண்ண, ஆனா மிஸ் ஆயிடுச்சு. உங்க பசங்கள நான் சமீபத்துல ஒரு தடவை ஒரு கார் விபத்து ஏற்பட்டப்போ 2 பசங்களை காப்பாத்துனீங்கல்ல? அந்த 2 பசங்களும் என் பசங்க தான் மேடம். அந்த பசங்க உங்க பசங்களா? இப்ப எப்படிங்க இருக்காங்க? நல்லா இருக்காங்க மேடம். நானும் என்னோட மனைவியும் எங்க பசங்களுக்கு உயிர் கொடுத்தோம். ஆனா நீங்க எங்க பசங்களுக்கு மறுபிறவி கொடுத்திருக்கீங்க. நீங்க செஞ்ச நன்றியை எப்படி தீக்க போறேன்னு தெரியல மேடம். ஐயோ, எதுக்குங்க இவ்ளோ பெரிய வார்த்தை? அந்த டைம்ல பசங்களை காப்பாத்துறது என்னோட கடமைன்னு எனக்கு தோணுச்சு.